உருவமின்றி ஒளியாக காட்சி தரும் உண்மையும் நீயே. அறிவால் அறிய முடியாத ஆனந்த மூர்த்தியும் நீயே. உலகங்கள் எல்லாம் உன் ஜோதியில் பிறந்ததே. ஒரு அகண்ட ஜோதியாக எவராலும் அளவிட முடியாத உயரத்திலும் ஆழத்திலும் பரவி நிற்கின்ற அந்த ஜோதியை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அந்த சக்தியை யாராலும் மடக்க முடியாது. பிரம்மனும் தேடினான் உன் உயரத்தின் எல்லையை, விஷ்ணுவும் தேடினான் உன் நாளத்தின் உண்மையை. ஆனால் அளவில்லா ஜோதினி அடைய முடியா மெய்னி. ஆதி அந்தம் காண முயன்றனர் இருவரும் அன்று, அடிமுடி தேடிய அதிசய கதையே என்று. ஒரு நாள் படைத்தல் தொழிலை செய்கின்ற பிரம்மா தன் படைப்புகளை பார்த்து பெருமைப்பட்டார். இந்த உலகமே என் கையில் பிறந்தது என்று. விஷ்ணு அமைதியாக இருந்தார். ஆனால் அவர் உள்ளத்தில் ஒரு எண்ணம் விழுந்தது. படைப்பது மட்டுமா, அதை காப்பதும் தானே பெரியது என்று. பின்னர் அது பெரிய அகந்தையாக மாறிவிட்டது. இருவரின் வாதமும் கடுமையாகியது. நான் இல்லாமல் எதுவும் இல்லை என்று பிரம்மா கூற, நான் இல்லாமல் எதுவும் நிலைக்காது என்று விஷ்ணு கூற, அவர்களுக்கு இடையில் கோபம் அதிகரிக்க பிரபஞ்சம் கூட அதிர்ந்தது. இதனை கண்ட தேவர்கள் மிகவும் பயந்து இதனை எவ்வாறு நிறுத்துவது, யாரால் நிறுத்துவது என்று யோசித்தனர். அப்போது அந்நேரத்தில் பிரபஞ்சம் கிழிந்து ஒரு பெரிய அதிர்வுடன் அளவில்லா ஒரு நீண்ட வடிவத்துடன் கூடிய அக்னி ஸ்தம்பமாக ஒரு ஜோதி ஒன்று எழுந்தது. அது வானத்தையும் தாண்டியது, பாதாளத்தையும் தாண்டியது. அந்த ஜோதியோ, உங்கள் யார் பெரியவர் என்று தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த ஜோதியின் தொடக்கம் அல்லது முடிவை கண்டுபிடியுங்கள், அப்போதே நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று குரல் கொடுத்தது. இதற்கு பின்னர் காத்தல் கடவுளான விஷ்ணுவோ வராக அவதாரம் எடுத்து பாதாள உலகங்களுக்கு அடியில் கீழே பாய்ந்து கொண்டார். பின்னர் படைத்தல் கடவுளான பிரம்மாவோ அழகான அன்னப்பறவையாக உருவமெடுத்து அனைத்து வானங்களையும் கடந்து சென்றார். விஷ்ணு கீழே சென்றதும் 7 பாதாள உலகங்களையும், இருள் நிரம்பிய இடங்களையும் மற்றும் நாகர்களின் உலகம் போன்றவற்றையும் கடந்து சென்றார். இருந்தும் அவரால் அந்த ஜோதியின் ஆதியை காண முடியவில்லை. இதனால் சோர்ந்து போன அவர், இந்த மனித சக்திகளுக்கு அப்பாற்பட்டது ஒரே ஒரு முழுமுதற் கடவுளான சிவன் மட்டுமே என்பதை மனதில் உணர்ந்து கொண்டார். பிரம்மா மேலே பறந்து செல்கின்ற போது அவர் தேவர்கள் இருக்கும் இடங்கள், விண்மீன் உலகங்கள் மற்றும் அதற்கும் அப்பாற்பட்ட வெற்றிடங்கள் போன்றவற்றையும் கடந்து சென்றார். ஆனால் முடிவு எங்கும் இல்லை. அப்போது தாளம்பூ ஒன்று மேலே இருந்து கீழே விழுந்தது. இதனை கண்ட பிரம்மா, நீ எங்கிருந்து வந்தாய் என கேட்டார். அதற்கு தாளம்பூ, நான் ஜோதியின் உச்சியில் இருந்து விழுந்தேன் என்றது. அதை கேட்ட பிரம்மா தாளம்பூவிடம், நான் உன்னை ஜோதியின் உச்சியில் கண்டேன் என்பதற்கு சாட்சி சொல் என்று கூறினார். தாளம்பூவும் அதற்கு சம்மதித்தது. இருவரும் கீழே வந்து, நான் முடிவை கண்டுவிட்டேன் என குதூகலமாக பிரம்மா விஷ்ணுவிடம் கூறினார். அப்போது அந்த ஜோதி உடைந்து கண்கள் தீப்போல் எரிந்து அதிலிருந்து சிவன் வெளிப்பட்டார். பிரம்மாவை கண்டு சிவன், நீ பொய் சொல்கின்றாய். உன் நாணவமானது உன்னை கண்ணில்லா குருடனாக்கியது. இனிமேல் உனக்கு பூமியில் எந்த விதமான கோயிலும் கிடையாது என்று பிரம்மாவை பார்த்து, இனிமேல் நீ எந்த விதமான பூஜையிலும் இடம்பெற மாட்டாய் என்று தாளம்பூவை பார்த்து இருவருக்கும் சாபம் வழங்கினார். பின்னர் சிவன், உண்மையை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டதால் நீ உயர்ந்தவனாக காணப்படுவாயாக என விஷ்ணுவை கண்டு இதயபூர்வமாக ஆசீர்வதித்துக் கொண்டார். அதாவது, தத்தமது தொழிலை செவ்வனே செய்யாமல் தனது தொழில்தான் பெரியது என்ற இருவரின் எண்ணங்களும் தமக்கே உரிய சிறப்பியலை மறக்கச் செய்கின்றது. இது இருவருக்குள்ளே இருக்கின்ற அகங்காரத்தை வளர்க்கின்றது. நானென்ற ஆணவம் கடவுளை முன்னின்று தன்னை வெளிப்படுத்தினாலும் உடனே புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு வலிமை மிக்கது. இக்கதையில் இறைவன் ஜோதிப்புலமாக தோன்றினாலும் உடனே அவர்களுக்கு அறிவு வரவில்லை. அப்போதும் கூட அவர்கள் யார் பெரியவர் என்பதை காணவே முற்பட்டனர். படைத்தல் கடவுளான பிரம்மா தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு இறைவனை தேடிடலாம் என நினைக்கின்றார். காத்தல் கடவுளான திருமால் அதிகமாக கீழ்நிலையை அடைந்து விடுகின்றார். அதாவது பன்றி வடிவம் எடுத்து தேடுகின்றார். எதுவாக இருந்தாலும் ஆணவத்தில் முயற்சி செய்யும் எதுவும் உம்மை கீழ்நிலையில் தள்ளிவிடுமே தவிர வெற்றி கிடைக்காது. ஆணவம் இருக்கும் போது நான் யார் என்பதையே மறந்து விடுகின்றோம். யுகம் யுகமாய் தேடுகின்றோம். ஆணவம் வலுவிழக்கும் போது இயலாமை உணரப்படுகின்றது. திருமால் தன்னுடைய இயலாமை உணர்ந்ததாக கூறப்படுகின்றது. அவ்வாறு இயலாமையை உணர்த்தி வரும் சந்தர்ப்பத்திலும் கூட நாம் மாற நினைக்கும் போது தீயவர்களின் சகவாசமும் அனைவரின் நன்னிலையை மறக்கச் செய்கின்றது. இதற்கு தாளம்பூவின் உதாரணத்தை குறிப்பிட்டுக் கொள்ளலாம். ஒருவர் ஆணவத்தாலும் தீய சகவாசத்தாலும் தன்னையும் மறந்து இறைவனையும் மறந்து விடுகின்றனர். தாழ்ந்த நிலையை அடைகின்றனர். பின்னர் இறைவனை சரணடைகின்றனர்.
பெருங்கருணையும் முழுமுதற் கடவுளுமான பரம்பொருள் அவர்களுக்கு அருள் புரிகின்றனர். ஆன்மக்களுக்கு அஞ்ஞான இருளை நீக்கி மெஞ்ஞான ஒளியை ஏற்றுபவர் பரம்பொருள் ஒருவரே. அவர் தன்னை முழுமையாக வெளிப்படுத்திய நாளை சிவராத்திரி. இங்கு திருமாலும் பிரம்மனும் யுகயுகமாய் தேடி சிவனை கண்டு கொண்டு அவரை வழிபட்டனர். ஆகவே நாமும் ஜோதி வடிவமாக இருக்கும் சிவனை அடைந்து இம்மையிலும் வறுமையிலும் இன்பம் பெறுவோமாக.